ஹலோ தோழிகளே, ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் இல்லாமல் நார்மல் இது எப்படி அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன். இப்போது இது 2வது வீடியோ போட்டிருக்கிறேன். இது வந்து கிராஸ் கட்டிங்க்கும் நார்மல் ப்ளவுஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலவங்க கிராஸ் கட்டிங்னாவே நம்மளுக்கு ஐயோ கிராஸ் கட்டிங்கா அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்கும். வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம பேக் எப்போவுமே நம்ம ஒரே மெஷர்மெண்ட் தான், அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போது நார்மல் ப்ளவுஸ்க்கும் கிராஸ் ப்ளவுஸ்க்கு ரெண்டுமே அந்த முதுகுப்புறம் நம்மளுக்கு மாறாதுங்க. அதை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணி கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டி செகண்ட் ஆஃப் அந்த ஃப்ரண்ட் பகுதி இருக்குது இல்லையா, அதுக்கு இதை வச்சு என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் நார்மலாக நம்ம ப்ளவுஸ் வச்சு தைப்போம் இல்லையா, அதே மாதிரிக்கே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அக்கல் வளைவு அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு நம்மளுக்கு பேக்கில் உள்ளதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். திருப்பி நம்ம அளவு ப்ளவுஸு இதில் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி நம்ம பண்ணுறோம் அதே மாதிரிக்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வளைவு, அக்குல் ஹாமு, அதுக்கப்புறம் நம்ம பட்டிக்கு தேவையான இது எப்போவுமே நம்ம வந்து அந்த 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸஸாக தையலுக்கு போக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரிக்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அது டாட்டுக்கு மேலே நம்மளுக்கு டாட்டுக்கு கிராஸ் பீஸ் இது பண்ணுவோம்னா அது வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் அந்த தோள்பட்டையிலேருந்து இந்த டாட் வர்றதை வந்து லைட்டாக பிடிச்சா போதும், ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த செஸ்ட் இறக்கம் ரொம்ப அதிகமாயிரும். இப்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் இல்லைன்னா சார்ட்டு, லைனிங் கிளாத்லேயே வேறு ஏதாவது எதுனாலும் சரி, இது நார்மலாக ஒரு பீஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம துணி எடுக்கிறோம். ப்ளவுஸ் பீட்டை எடுத்துகிட்டு இப்போது இதில் தான் நம்ம துணியை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேப்பர் பீட்டு இருக்குது இல்லையா, அந்த பேப்பர் பீட்டை நல்ல கிராஸ் வந்து சிலவங்களுக்கு ரொம்ப கிராஸ் கேட்பாங்க. இந்த கனமாக கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா கிராஸ் பீஸ் போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து அந்த கப்லாம் நல்லா நிற்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இது அதனால் நல்ல கிராஸை திருப்பி வச்சு இதை வச்சு அப்படியே என்ன செஞ்சுருங்க, அவுட்லைன் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நார்மல் இதை வச்சியே நம்ம கிராஸ்க்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸ் இப்போது கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து ஹேண்டுக்கும் நம்மளுக்கு ஹேண்டோட ஹைட்டு, அதுக்கப்புறமா சுற்றளவு, இதுக்கு நம்மளுக்கு வந்து அப்புறம் இந்த அக்குல் ஹாம் வந்து எப்பொழுதுமே மார்க் பண்ணும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வச்சு அதிலருந்து 3.5 இன்ச்சு நம்ம எடுக்கணும். போன வீடியோவில் போட்டிருந்ததுனால இதை அதில் மெஷர் பண்ணலை. எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஹேண்டுக்கு ஈஸியாயிரும். அடுத்து பட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸையும் அந்த சைடு நம்மளுக்கு ஜாயிண்ட்டு அப்புறமா இந்த லென்த்து 3 மெஷர்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக வச்சு என்ன செய்யணும், மார்க் பண்ணணும். ஏன்னா மேலேயும் 1/4 இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு போயிடும், கீழேயும் 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அதனால் மொத்தம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டி அந்த வளைச்சி மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். டாட்டுக்கு அதில் நம்ம ஃபினிஷ் பண்ணும் போதுக்கு ஈஸியாகிடும். கிராஸ் பீஸ் இவ்வளோ தான், வெரி ஈஸி. நார்மலாக நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அந்த டாட்டு பிடிக்கிறது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நான் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன்,
பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தையல் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான இதில் ஒன்றையாக நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ வாட்சிங் டு ஆல்.